இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஒரு பிக்சரை மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு எவ்வாறு இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி. பொதுவாக இன்சர்ட் என்று சொல்லும் போது இந்த எம்எஸ் வேர்டுக்கு வெளியிலிருந்து ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணுறது தான். இதுக்கு நீங்கள் ஏற்கனவே ஒரு பிக்சரை டவுன்லோட் பண்ணியோ அல்லது ஒரு இமேஜை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இந்த எக்ஸாம்பிளில் எவ்வாறு ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டார்ட்டில் நீங்கள் எந்த இடத்துல கர்சரை வைக்கணும்னு சரியாக பார்த்துக்கொள்ள வேணும். சரியான இடத்துல கர்சரை வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நான் பர்சனல் இன்ஃபோன்ற சொல்லக்கூடிய இடத்துல கர்சரை வச்சுருக்கேன். அடுத்து இன்சர்ட் என்ற டேப்புக்கு போயிட்டு பிக்சர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா ஸோ இந்த இடத்துல காட்டுது எந்த இடத்துல உங்களோட பிக்சர்ஸ் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது இன்சர்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ரைட், இப்போது இன்சர்ட் ஆகிருக்கு உங்களோட பிக்சர்ஸ். ஸோ தேவையான அளவு அந்த சைஸை குறைச்சிக்கொள்ளணும். ஸோ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், ஸோ அவ்வாறு செஞ்சால் தேவையான அளவு உங்களோட பிக்சரை சைஸை குறைச்சிக்கொள்ளலாம். சரியா? சைஸை குறைச்சிக்கொண்டா அடுத்தது பொசிஷனுக்கு போகலாம். பொசிஷனில் எந்த இடத்துல நீங்கள் உங்களோட பிக்சரை வைக்க போகிறீங்கன்னு சொல்லித்தான். ஸோ இந்த இடத்துல பொசிஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இந்த பொசிஷனை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். சரியா? ரைட், இப்போ ரைட் சைடில் இருக்குது. இப்போ அது இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வேணும். இந்த கர்சரை வெளியே நீங்கள் கிளிக் பண்ணினேன்னு சொன்னால் பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்லி மாறுது மேலே. சரியா? இந்த பிக்சருக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணினேன்னு சொன்னால் ஃபார்மேட்ன்ற பகுதி டேப் வருது. சரியா? இப்போது உங்களுக்கு தேவையான விஷயத்தை இந்த பிக்சரில் மாற்றிக்கொள்ளலாம். ரைட், இப்போது இதில் நான் மூவ் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல எக்ஸாம்பிளில் இவ்வாறு நான் மூவ் பண்ணி இந்த பிக்சரை வச்சுக்கொள்கிறேன். அடுத்தது பிக்சர் போர்டை தேவையான கலரை இந்த பிக்சர் போர்டை மூலம் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இவ்வாறு அதுக்குரிய போர்டரை கொடுத்து கொள்ளலாம். அடுத்தது பிக்சர் ஸ்டைல்ஸ். ஸோ இந்த பிக்சர் ஸ்டைல்ஸில் பாருங்கள், தேவையான ஸ்டைல்ஸை மாற்றிக்கொள்ளலாம். பாருங்கள், ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நான் பிக்சர் ஸ்டைலை மாற்றிக்கொள்கிறேன். ரைட், அடுத்தது பிக்சர் எஃபெக்ட்ஸ், அதாவது 3D போன்ற மாதிரியும் இந்த பிக்சரை மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இதில் பாருங்கள், ஒரு ஸ்டைலை செலக்ட் பண்ணும்போது அந்த 3D ஸ்டைலுக்கு மாறி வருது. ரைட், இந்த ஸ்டைல் தேவை இல்லைன்னு சொன்னால் திரும்ப நோ ரொட்டேஷனுக்கு போயிட்டு உங்களுக்கு அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். கடைசியாக சேஞ்ச் பிக்சர், இந்த சேஞ்ச் பிக்சர் மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், இந்த ஃபார்மேட்ன்ற பகுதியில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.